சமச்சீர் கல்வி, கட்டண நிர்ணயம் உள்ளிட்ட அரசின் கடும் கட்டுப்பாடுகளால் தனியார் மெட்ரிக் பள்ளிகள் கடும் நெருக்கடியை சந்தித்துள்ளன. இதில் இருந்து மீள்வதற்கு இலவச மின்சாரம், பள்ளி வாகனங்களுக்கு சலுகைகள் என்று அடுக்கடுக்கான கோரிக்கைகளை இந்த பள்ளிகள் முன்வைத்துள்ளன. இது தொடர்பாக அகில இந்திய கல்வி நிறுவனங்கள் கூட்டமைப்பு சார்பில் அதன் தலைவர் கே. ராஜன் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். இப்ப சமச்சீர் கல்வின்னு கொண்டு வர்றீங்க. மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டம் வேறு. நாங்க உலகளாவிய அளவிலே மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டத்தை 10 புத்தகங்களை 10 கம்பெனி போடுற புத்தகங்களை எல்லாம் வாங்கி படித்து ஆய்வு செய்து இதுல எது சிறந்ததாக இருக்கும் என முடிவு செய்து மாணவர்களுக்கு நாங்க வைக்கிறோம். அது அரசு அனுமதி தந்திருக்கு. ஆனா இப்ப சமச்சீர் கல்வினா இந்த மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டம் என்ன ஆகும்? மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் சமச்சீர் கல்வியை நடைமுறைப்படுத்துகிற பட்சத்தில் ஏற்கனவே இருக்கிற ஹைடெக் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டத்திலிருந்து குறிப்பிட்ட சில பாடத்திட்டங்களை தேர்வு செய்து நடத்துவதற்கு மெட்ரிக் பள்ளிகளுக்கு உரிமை வழங்க வேண்டும். வாகனங்களில் 11 மாணவர்கள் தான் ஏற்ற வேண்டும் என்கிறது மிக கொடுமையான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆக ஒரு 25-30 மாணவர்களை ஒரு வாகனத்தில் ஏற்றுவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். வாகன ஓட்டுநர்கள் 10 ஆண்டுகள் தகுதி பெற்றவர்கள் இருக்க வேண்டும் என்பதை மாற்றி குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் அவர்கள் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருந்தாலே அவர்கள் வாகனத்தை இயக்கி செல்லலாம் என்கிற நிலைப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு சில புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வரும்போது இது போன்ற கோரிக்கைகள் எழுவது சகஜம்தான். ஆனால் அதற்காக நியாயமான நிபந்தனைகளை அரசு கைவிட்டுவிடக் கூடாது என்பதே பெற்றோர்களின் கருத்து.